பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முந்தின வசனம் நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இதை தொடர்ந்து தான் இன்றைய தினத்தில் தியானிக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த வசனங்களில் 3 டைப் ஆஃப் மக்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். எதை தேடுகிறார்கள்? அவங்க இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவகுமாரன் என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க கண்டுக்காமல் அவங்க அந்த அவரோட வழி இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்போர் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடுக்கமான வாசலை அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க அதை அடையாமல் தேடுறாங்க. ஆண்டரை தான் தேடுறாங்க. மேசியா வரப்போகிறான்னு தெரியுது. ஆனால் மேசியா தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவங்களுக்கு தேடுகிறதே அடையாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. பாருங்கள், அது ஒரு குரூப் ஆஃப் மக்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால், இந்த குரூப் ஆஃப் மக்கள் தான் நாம். புறஜாதி மார்க்கத்தில் இருந்த நாம் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து வேர்பிரித்து எடுத்து அவருடைய பிள்ளையால் நம்மளை மாற்றி அவருடைய கிருபையினாலே நம்மளை தூக்கி எடுத்து பாருங்கள், அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிலரில் நாம் அடங்கியிருக்கிறோம். நாம் எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு மக்கள் இருக்காங்க. மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அது ஆண்டவர் இன்னும் அறியல, இஸ்ரேல் ஜனங்களும் இல்லை, புறஜாதி மார்க்கத்தில் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவங்க அறியல. அவர் நம்மளுடைய மனுக்குலத்தில் எல்லாரோட பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், மறிச்சார். அவர் ரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியம்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க எதுவுமே தெரியாதனால இந்த உலகத்தில் அவங்க கடினப்பட்டு தான் கிடக்கிறாங்க. அந்த இருதயம் கடினப்பட்டு, அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் அவங்க நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே ஒரு கசப்பாக. பாருங்கள், எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை கூட இந்த வாழும்போது தான் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணி இறந்து போகிறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லை. இப்படி தான் வாழணும், இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்க. அப்போ ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லை. பாருங்கள், அவங்க வாழ்க்கையே அவர் கசப்பாக இருக்குது, கடினமாக இருக்குது, கடினப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த 3 வகையான பீப்புள்ஸ், இதில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நம்ம அதுக்கு தகுதியே இல்லை. நம்ம முந்தின வசனம் பார்த்தோம். நம்மளோட கிரியைகளாம் ஒன்றும் கிடையாது. நம்ம செயல்கள், நம்ம நல்லா உத்தமமாக நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோம், நம்ம எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார், முன் குறிச்சார், வேறு பிரித்தார். நெவர். அவரோட சுத்த கிருபை, அவருடைய கிருபையினால தான் நம்மளை அழைச்சிருக்காரு, வேறு பிரிச்சிருக்கார். அதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா?
அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாய் ஜீவனை தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமியில் உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம், உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, 3 வகையான மக்களை இந்த வசனத்தில் காண்பித்து கொடுக்குறீங்கப்பா. எங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீ முன்குறித்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர் சிலர் என்று சொல்ல முடியாக, அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்ல முடியாக, அந்த சிலராக ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவரே அதே அடைந்திருக்கிறார்கள். நித்திய ஜீவனை அடைகிற ஸ்லாக்கியம், அந்த மாமிசத்தின் திரைச்சீலை வழியாக உட்பிரவேசிக்கிற அனுபவம், கிறிஸ்துவாகிய மாமிசத்தின் திரைச்சீலைக்குள்ளே உட்பிரவேசித்து மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டின அந்த கிருபைக்கு நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. உங்களுடைய சமூகத்தை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை உழைக்க நீர் பலனையும் சத்துவத்தையும் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எந்த தீங்கு அணுகாதபடி எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, மீதியாக முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.